வணக்கம். மேவ்ரிக் மைல்ஸ்டோன் இந்த டைட்டிலுக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு பயணத்தில் மைல்கல் எவ்வளோ முக்கியம், மிக முக்கியம். நம்ம எவ்வளோ தூரம் அடைஞ்சிருக்கோம், எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. லைக் வைஸ் நம்ம லைஃபோட வெற்றிக்கு நம்மளோட ஸ்கில் செட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது யாருமே மறக்க முடியாது. அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு எது தேவையோ அது நோக்கி ஓடலாம். சில நேரங்களில் சரியான வழியில் போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தவறான வழியில் போகாமல் இருக்கிறது முக்கியம். எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். பேசும்போது உன்னை பற்றியே ரொம்ப பேசாத. பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போதோ, அது வந்து ஒரு டயலாக்ஸாக இருக்கும்போது நீ உன்னை பற்றி ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருமே மறக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் கன்சிடர் இம்பொலைட். ரொம்ப கொஞ்சம் அரகண்டாக கூட எடுத்துக்கலாம், எட்டிக்வெட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த முரண்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டைலாக் இல்லாமல் மோனோலாகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோனோலாக்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை பற்றி பேசணும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேசணும். சில நேரங்களில் அது உண்மையாக இருக்கலாம், சில நேரங்களில் நீங்கள் அதை உணயலாம். அதில் உங்களுடைய குறைகளை நீங்கள் அதில் உங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சஸ், உங்கள் ஃப்ளாஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய க்ரெடிபிலிட்டி ஜாஸ்தியாகும். அதே மாதிரி கனெக்டும் ஜாஸ்தி பண்ண முடியும். நமக்கு எதிராக இருக்கவங்க அத்தனை பேரும் பெரும் வெற்றியாளர்கள் இல்லை. வெற்றி அடைஞ்சவர்களும் சில பிரச்சனைகளை, தோல்விகளை சந்தித்து தான் வந்திருப்பாங்க. ஸோ தோல்விகள் தான் நம்மளை சுலபமாக அவங்களோட இணைக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் வே. ஃபாலோயிங் திஸ் தெர் இஸ் அ டாஸ்க் ஃபார் யூ. நீங்கள் லைஃப்பில் போராடி எடுத்த ஒரு பிஸ்னஸ் டீல், அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், அது ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஸ்டோரி இல்லை, 2 ஸ்டோரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்மளால் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது பொய் சொல்லலை, இம்ப்ரவைசேஷன். சபையில் நம்ம பேசும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கலாம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் கூட இருக்கலாம். ஸோ ட்ரை ஆல் திஸ் ஸ்டஃப் அண்ட் இட் குட் மேக் ஆல் தி டிஃப்ரென்ஸ். So that's all for this episode. This is Lokesh signing off.